அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பிஓக்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே கேட்டகரியில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 கொஷின் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக நமக்கு புரிய வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். show that root of 1 minus cos theta divided by 1 plus cos theta is equal to cosecant theta minus cot theta னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ LHS எடுத்துக்கலாம். LHS is equal to root of 1 minus cos theta divided by 1 plus cos theta. இப்போ நம்ம இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட், அதாவது கீழே என்ன இருக்கோ அதுக்கு செகண்ட் டேர்மோட சைனை வந்து மாற்றிடணும். இங்கே 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா, நம்ம 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதை வந்து மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர் கூடவும் டினாமினேட்டர் கூடவும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே ரூட்டில் இருக்கிறதுனால இந்த ரூட்டை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். நியூமரேட்டரில் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 முறை இருக்குது. அதை இப்படியும் எழுதிக்கலாம். ஓகே. டிவைடட் பை டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி இங்கே எழுதுவா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் இப்போ எழுதணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், நியூமரேட்டில் இருக்க அந்த 2 டேர்ம் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, டிவைடட் பை டினாமினேட்டில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அதனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்லேயும் இங்கே ஸ்கொயர் இருக்குது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ரூட்டும் இங்கே இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே இருக்கிற ரூட்டும் இங்கே இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நீங்கள் கேன்சல் பண்ணி காட்டாதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரும்னா 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும் டிவைடட் பை சைன் தீட்டா. இப்போது இந்த சைன் தீட்டா 1 பை சைன் தீட்டான்னு 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாமா. இந்த சைன் தீட்டா இங்கே இருக்கிற ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் காஸ் பை சைன் தீட்டா காட் தீட்டா ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரிங்களா? சப்போ நம்ம இந்த மாதிரி ரூட்டில் இருக்க சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், டினாமினேட்டில் என்ன இருக்கோ அதனுடைய சைனை மாற்றி செகண்ட் டேமோட சைனை மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஓகே. ஸோ இதில் கொஷின் ரெண்டுத்துலையுமே 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கு. இது தப்பு. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, டினாமினேட்டில் சைன் மைனஸ் வந்திருக்கணும். ஓகேங்களா? 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இந்த சம்மே. அடுத்த சம்மில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே. இப்போ LHS பாருங்கள். LHS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இங்கே என்ன இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட் சைனை மாற்றி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுமா. இங்கே காஸ் மைனஸ் காசுன்னு இருக்கா, அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா. இந்த ரூட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. ஓகே. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இது ரூட் அப்படியே இருக்கும். அகைன் ரூட் வேணால் தனித்தனியாக எழுதிக்கிறேன். நியூமரேட்டர் மட்டும் தனியாக ஒரு ரூட் போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு மறுபடியும் ரூட் போட்டுக்கிறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு டினாமினேட்டரில் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ அகைன் வந்து 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் பை சைன் தீட்டா அப்படின்னு தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா
நமக்கு 1 by sin theta secant thetaன்னு cos by sin theta வந்து cot thetaன்னு கிடைக்கும். Equal to RHS hence proved. ஸோ இதே போல் அடுத்த கொஷின். ஸோ இப்போ இன்னும் கொஷின் நம்பர் 3 கொஷின் நம்பர் 3, 4, 5 இந்த மூணும் வந்து இந்த மாதிரி ரூட்டில் இருக்க சம்மாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் 1 + sin theta உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த டேர்ம்ஸை மட்டும் தனித்தனியாக எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமும் போட்டுக்கலாம். நான் தனித்தனியாகவே போடுறேன், வேணும்னா ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணலாம், ஓகே ஃபஸ்ட்டு தனித்தனியாகவே போட்டு காட்டுறேன். 1 + sin theta / 1 - sin theta இன்ட்டு நமக்கு இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் sin thetaன்னு இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணுறது 1 + sin thetaன்னு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே போல் டினாமினேட்டர்லேயும் 1 + sin thetaன்னு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இன்கேஸ் நம்ம ஃபுல்லாக போடணும் அப்படின்னா நீங்கள் உடனே ப்ளஸ் போட்டுக்கிட்டு நான் இங்கே ஆரஞ்சு கலரில் போடுறேன் பாருங்கள், இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் தனித்தனியாக போட்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து டினாமினேட்டரில் நமக்கு 1 + sin thetaன்னு இருக்குது. அப்போது நம்ம 1 - sin thetaவால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கம்மா, இங்கே ரூட் ஆஃப் 1 + sin theta into 1 + sin theta 1 + sin theta whole square divided by 1 - sin theta into 1 + sin theta 1 square minus sin square theta. இது ஒரு ஸ்டெப்பில் வரும். ப்ளஸ் இது வந்து 1 - sin theta whole square divided by அகைன் இங்கே 1 - sin square theta தான் வரும். ஸோ இப்போ இங்கே 1 + sin theta whole square divided by 1 - sin square theta வந்து cos square thetaன்னு எழுதிக்கலாம். இங்கே ரூட் இருக்கும். அதே போல் இங்கேயும் வந்து 1 - sin theta whole squareனும் divided by 1 - sin square theta வந்து cos square thetaன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ரூட் கேன்சல் பண்ணலாம். ரெண்டு டேர்ம்லேயும் வந்து ரூட் கேன்சல் ஆகுதா, இங்கேயும் வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 1 + sin theta / cos thetaன்னும் இங்கே 1 - sin theta / cos thetaன்னும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நீங்கள் தனித்தனியாக போடணுன்னா இது வரைக்கும் தனியாக போட்டுட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணும், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். இப்போ LHS = 1 + 2 அப்படின்னு எடுத்து எழுதி அகைன் இங்கே 1 + sin theta / cos theta ப்ளஸ் 1 - sin theta / cos thetaன்னு எழுதணும். ஓகே, இப்போது டினாமினேட்டரில் cos theta இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + sin theta ப்ளஸ் 1 - sin theta. இங்கே ப்ளஸ் sin theta - sin theta கேன்சல் பண்ணிடலாமா? நியூமரேட்டரில் 2 கிடைக்கும். 2 / cos theta. இந்த cos theta மேலே போயிடுச்சுன்னா secant thetaவாக மாறிடும். ஈக்குவல் டு RHS hence proved. சரிங்களா? ஓகே, அடுத்த சம் 4th one. ரூட் ஆஃப் secant A - 1 / secant A + 1. அகைன் அதே போல் தான் ரெண்டு டேர்ம்லேயும் தனித்தனியாக ரூட் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக போடுறதுனால போடலாம், ஒன்றா போடுறதுனால போடலாம். நான் இப்போ ஒன்றாவே போட்டுடுறேன். ரூட் ஆஃப் LHS = தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் secant A - 1 / secant A + 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் secant A + 1 / secant A - 1. இங்கே secant A - 1 / secant A + 1 மல்டிப்ளைடு பை இங்கே வந்து secant A + 1ன்னு இருக்குது. நம்ம இதையே வந்து காஞ்சிகேட் எடுத்துக்கலாம், secant A - 1ஆகவே எடுத்துக்கலாம். secant A - 1 / secant A - 1. ஸோ இந்த ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் ரூட் ஆஃப்
secant a plus 1 divided by secant a minus 1. ஸோ இப்போ என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம், இங்கே மைனஸ் 1 இருக்கிறதுனால secant a plus 1 divided by secant a plus 1. இப்போ பாருங்கள், இங்கே secant a minus 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும், டிவைடட் பை இங்கே secant ஸ்கொயர் a மைனஸ் 1ன்னு கிடைக்கும், ப்ளஸ் அகைன் இங்கேயும் secant a plus 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும், டிவைடட் பை secant ஸ்கொயர் a மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு secant ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு secant ஸ்கொயர் a மைனஸ் 1ன்னு வேணுமா, அதனால் இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு போகிறேன், tan ஸ்கொயர் a அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 1 ஆகிடும். அப்போ secant ஸ்கொயர் a மைனஸ் 1க்கு பதிலாக tan ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே secant a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நம்ம எதுவும் பண்ணலை, டினாமினேட்டரில் மட்டும் tan ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிக்கிறோம். அகைன் இங்கே secant a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரில் அதே போல் tan ஸ்கொயர் a. இப்போ ரெண்டு இடத்துலையும் நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகுதா, ஸோ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, ரூட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ secant a மைனஸ் 1 டிவைட் பை tan a ப்ளஸ் secant a plus 1 divided by tan a. இப்போ டினாமினேட்டரில் tan a காமனாக இருக்குது, நியூமரேட்டரில் இருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா 2 secant a divided by tan a. இப்போ பாருங்கள், 2 secant a divided by tan a, இது எப்படியும் பிரித்து எழுதிக்கலாம், சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் secant a ஃபார்முலா 2 1 by cos a அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே டிவைட் அப்படியே போட்டுக்கலாம், tan a-வை sin a டிவைட் பை cos a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2 into 1 2 டிவைடட் பை cos a. இந்த டிவைடை நம்ம மல்டிப்ளையாக மாற்றும் போது இங்கே இருக்கிற டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ cos a மேலே வந்துடும், sin a கீழே வந்துடும். இந்த காஸ் கேன்சல் பண்ணோம்னா 2 டிவைடட் பை sin a, 2 டிவைடட் பை sin a. டினாமினேட்டரில் இருக்க sin a நியூமரேட்டர் போச்சுன்னா இப்போ secant aன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கான RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா, 2 secant a, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், இது சிம்பிளாக இருக்குது, ஃபஸ்ட்டு சம் போட்டிருந்தல அதே போல் தான் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நான் கொஞ்சம் வேகமாகவே எடுத்துடுறேன். ஸோ ரூட் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 1 ப்ளஸ் sin a டிவைட் பை 1 ப்ளஸ் sin a-வால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் sin a ஹோல் ஸ்கொயர்னும் டினாமினேட்டரில் 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னும் கிடைக்கும். ஸோ இப்போது 1 ப்ளஸ் sin a ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை cos ஸ்கொயர் a அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு இடத்துலையும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் sin a டிவைட் பை cos a கிடச்சிருக்கும். ஸோ இதை தனித்தனியாக பிரிக்கும்போது 1 டிவைட் பை cos a டிவைட் ப்ளஸ் sin a டிவைட் பை cos a. ஸோ அகைன் 1 பை cos secant a ப்ளஸ் sin பை cos tan a, secant a tan a ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் இருக்குது. ஓகேவா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஓகே, சிம்பிளிஃபை secant cube a theta plus cos cube theta divided by sin theta plus cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a cube plus b cube ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன், a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. இதுவே a cube minus b cube இருந்ததுன்னா a minus b into a square plus b square, sorry plus ab plus b square கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ். ஸோ அதே போல் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது செகண்ட் டேர்ம் மைனஸ், இங்கே மைனஸாக இருக்கும்போது இந்த செகண்ட் டேர்ம்
ப்ளஸ் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ் சிம்பிளிஃபைவா, ஓகே, சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் காஸ் கியூப் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், சைன் தீட்டா, ஓகேவா, அதாவது a is equal to sin theta, b is equal to cos theta. இதை கியூப் பண்ணால் தான் நமக்கு a cube plus b cubeன்னு கிடைக்கும். ஸோ sin theta plus cos theta into sin square theta minus sin theta cos theta plus cos square theta whole divided by sin theta plus cos theta. இப்போ நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் இந்த sin theta plus cos theta sin theta plus cos theta காமனாக இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் sin square theta plus cos square theta ஆட் பண்ணால் ஃபார்முலா 1. ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் இந்த sin theta cos theta அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து இதே போல் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே போட்டிருக்கோம், சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் காஸ் கியூப் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா, இங்கே இருக்கா இதே கொஷின், வேறு ஒரு வருஷம் கொஷினை லைட்டாக மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ அந்த கொஷின் நம்ம போடணும் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் சைன் தீட்டான்னு வந்துட்டுருக்குமா. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். என்ன கொஷின் பாருங்கள், ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும், இங்கேயும் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும், இங்கேயும் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். அப்போ கொஷின் நம்பர் 7க்கான ஆன்சர்னு பார்த்தோம்னா இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1ன்னு மட்டும் வரும். ஆன்சர் பார்த்தோம்னா இது வரைக்கும் நமக்கு என்ன வந்தது, 1 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும், இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8th ஒன், ப்ரூவ் தட் cosecant theta minus sin theta secant theta minus cos theta equal to 1 by tan theta plus cos theta. ஓகே, இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். cosecant theta minus sin theta into secant theta minus cos theta. நல்லா பாருங்கள், நமக்கு RHSல tan theta cos theta இருக்கா. ஸோ இப்போ இதை வந்து டேனை வந்து சைன் பை காஸ் எப்படின்னு எழுதிக்கலாமா, காட்டை வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாமா. ஓகே, ஆனால் இங்கே நமக்கு கொசிகன் தீட்டா இருக்குது, சீக்கன் தீட்டா இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலான்னா கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம், அதே போல் சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க, வேல்யூ மாற்றாதீங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. இப்போ அகைன் இங்கே நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா இன்ட்டு இங்கே நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா கிடைக்கும் டிவைட் பை காஸ் தீட்டா. இப்போ இங்கே இருக்கிற காசிங் இங்கே இருக்கிற காசிங் கேன்சல் பண்ணலாம், இங்கே இருக்கிற சைன் இங்கே இருக்கிற சைனிங் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வருதுன்னா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஆனால் RHS வருதான்னு பார்த்தோம்னா வரலை. அப்போ என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கலாம். சரியா, இப்போது RHS தனியாக கண்டுபிடிக்கலாம். RHS என்ன கொடுத்துருக்காங்க, 1 டிவைட் பை tan theta ப்ளஸ் காட் தீட்டா. ஸோ இப்போ tan theta ப்ளஸ் காட் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு, காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம்,
அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டரில் மறுபடியும் ஒரு டினாமினேட்டர் இருக்கிறதுனால இது வந்து நியூமரேட்டர் போயிடும். அப்போ என்ன ஆகுது? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா 1, வேல்யூ 1 ஆகுமா? அப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை 1, இந்த டிவைடட் பை 1 போடணுன்னு அவசியம் இல்லை, சரியா? அதனால் விட்டுடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1, 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? தேர்ஃபோர் LHS is equal to RHS, hence proved. ஓகேவா? அடுத்து 9th one. Prove that 1 by cosecant A plus cot A minus 1 by sin A is equal to sin A minus 1 by sin A minus 1 by cosecant A cot A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு இந்த இடத்துல கொசிக்கண்ட்டும் காட்டும் இருக்குது, அதே போல் இங்கே வந்து கொசிக்கண்ட்டும் காட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதிக்கலாம். இங்கே சைன் ஏ 1 by sin A 1 by sin A இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஷினையே நம்ம திருப்பி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை cosecant A plus cot A. இந்த இங்கே மைனஸில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆகும். 1 டிவைடட் பை அகைன் cosecant A மைனஸ் cot A ஈக்குவல்ஸ். இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இங்கே LHSல இருக்கிற மைனஸ் 1 by sin A தான் இந்த பக்கம் கொண்டு வந்து இது ப்ளஸ் 1 by sin A அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் வந்து LHS எடுத்துக்கிறேன். கொஷினில் இருக்கிற LHS இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச LHS. ஓகேவா? இந்த LHS எடுங்க. 1 டிவைடட் பை, ஸோ இதை அப்படியே எழுதிக்கங்க. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இந்த cosecant A இன்ட்டு 1 வரும். அதாவது cosecant A மைனஸ் cot A. அகைன் 1 ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 இதுவும் மல்டிபிள் ஆகும். ப்ளஸ் cosecant A ப்ளஸ் cot A ஹோல் டிவைடட் பை இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர் இருக்க ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஃபார்மேட்டில் இருக்குது. அதை cosecant ஸ்கொயர் A மைனஸ் cot ஸ்கொயர் A அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு cosecant ஸ்கொயர் A மைனஸ் cot ஸ்கொயர் A ஃபார்முலா இருக்குது. 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் A. cosecant ஸ்கொயர் A. அப்போ cosecant ஸ்கொயர் A மைனஸ் 1னா cos ஸ்கொயர் Aன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டில் என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவல் டு 1. ஸோ 2 cosecant Aவை 2 டிவைட் பை sin Aன்னு எழுதிக்கலாம். இந்த 2வை 1 ப்ளஸ் 1 டிவைட் பை sin Aன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இங்கேயே வந்து நம்ம RHSஐ 1 ப்ளஸ் 1 2 டிவைட் பை sin Aன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, அடுத்து 10th one பார்க்குறோம். ப்ரூவ் தட் cot A மைனஸ் cos A டிவைட் பை cot A ப்ளஸ் cos A இஸ் ஈக்குவல் டு cosecant A மைனஸ் 1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ LHS ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். cot A மைனஸ் cos A டிவைட் பை cot A ப்ளஸ் cos A. சரி, நமக்கு இங்கே RHSல cosecant A இருக்குது, ஆனால் இங்கே cosecant இல்லை, cot இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா காட்டை காஸ் பை சைனுன்னு எழுதிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லா டைமையும் காசால் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதை காஸ் ஏவால் டிவைட் பண்ணலாம், இதையும் காஸ் ஏவால் டிவைட் பண்ணலாம், இதையும் காஸ் ஏவால் டிவைட் பண்ணலாம், இதையும் காஸ் ஏவால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது காட் ஏ டிவைட் பை காஸ் ஏ மைனஸ் 1 டிவைட் பை காஸ் ஏ ஹோல் டிவைட் பை அகைன் காட் ஏ டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் சாரி இங்கே காஸ் ஏ டிவைட் பை காஸ் ஏ, காஸ் ஏ டிவைட் பை காஸ் ஏ. இந்த காஸ் ஏ கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகே, காட்டையும் காசையும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். காட் ஏ எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. அகைன் நமக்கு டினாமினேட்டில் ஒரு காஸ் ஏ வரணும். அப்போ இங்கே டினாமினேட்டில் ஒரு காஸ் ஏ போட்டு கேன்சல் பண்ணோம்னா 1 பை சைன் ஏன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல 1 பை சைன் ஏ மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை அகைன் இந்த இடத்துல 1 பை சைன் ஏ மைனஸ் 1. ஸோ 1 பை சைன் ஏ, சைனோட ரெசிப்ரோக்கல் cosecant ஏ மைனஸ் 1
டிவைட் பை, ஸோ இங்கே டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸா, இது ப்ளஸ் cosecant A plus 1 equal to RHS, hence proved. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் 10 கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி டைப்பில் இருக்க கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.